இன்னைக்கு ஹெல்த்தியான ஃபுட்ல ஆரம்பிச்ச டயட்டு ரசகுல்லால போய் முடிஞ்சுது. வெல்கம் டு டே 41. இன்னைக்கு சிக்கன் டிக்கா கீட்டோ போல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் சிக்கன் பீசஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. சிக்கன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக குக் பண்ணியிருந்திருக்கலாம், ட்ரையாக இருந்துச்சு. ஈவினிங்காக ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸோட டீ கடைக்கு வந்து ஒரு காஃபி குடித்தேன். இன்னைக்கு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வர வழியில் ஃப்ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதில் 2 சாப்பிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரும்போது குவார்டர் தந்தூரி சிக்கன் வாங்கிட்டேன். யூஸ்வலாக பக்கத்து கடையில் கிடைக்கிற சப்பாத்தி எல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சப்பாத்தி சாப்பிடலான்னு A2Bல சப்பாத்தி ஆர்டர் போட்டிருந்தேன். சப்பாத்தி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பாதி சிக்கனே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டயட் நல்லா தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டெலிவரி ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னு ஒரு ரசகுல்லாவையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவன் இன்னும் திருந்தலாமாமா. சப்பாத்தி கூட வந்த குருமாவில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர் வச்சு முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். இங்கே கிடைக்கிற சப்பாத்தி மட்டும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி எதில் தான் செய்கிறாங்கன்னு தெரில. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ரசகுல்லா பக்கம் வந்துட்டேன். இது ஹை கேலரி ஹை ஃபேட் உள்ள ஸ்வீட்டு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது. யூஸ்வலாக ரசகுல்லாவோட குலாப் ஜாமுன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு இதை ஆர்டர் பண்ணேன். பெருசாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டு. இது வரைக்கும் இப்படி ஒரு ரசகுல்லா நான் சாப்பிட்டதே இல்லை. நான் யூஸ்வலாகவே ரசகுல்லா அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. பட் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சுகர் சிரப்பை கூட என்னால் விட முடியல. அதுலேயும் பாதி குடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்ல ஃபுட்ஸும் சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் சுகர் ஃபுட்ஸும் சாப்பிட்ருக்கோம். ஓவராலாக நம்ம கேலரி டெஃபிசிட்டை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.